பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதே என்னோடய ஐடியா இல்லைங்க. இதெல்லாம் ஆரம்பித்தது காரணம் ஒரு யூடியூப் ஆட் தான். இந்த யூடியூப் ஆடை பார்த்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ்னால் எவ்வளோடா டஃப்பாக இருக்க போகுது, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும், ஆன்லைனில் போடணும், பிடிச்ச வந்து வாங்கிட்டு போயிட போகிறான்னு நினச்சி தாங்க ஆரம்பித்தது எங்கள் பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியுது அது எவ்வளோ தப்புன்னு. நான் இந்த ஒரு வருஷத்தில் பண்ண தப்பு, இந்த யூடியூப் சேனலை ஏன் ஆரம்பிச்சிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த யூடியூப் ஆடை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்போது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஏன் அதே ப்ராடக்ட்டை வந்து அமேசானில் லான்ச் பண்ணி நம்ம வந்து அதில் காசு சம்பாரித்து அதுக்கப்புறம் நம்ம ஓன் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி போடக்கூடாது. ஓகே, இந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு, ஆமாங்க மொத்தம் செஞ்சியில் 4 பேர், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அடுத்த 3 மாதத்துக்கு ப்ராடக்ட் செஞ்சு அமேசானில் அக்கௌண்ட்லாம் ரெடி பண்ணி எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுங்க. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சுங்க. ஆனால் ஒரு ப்ராடக்ட் கூட சேல் ஆகலை. என்னடா 3 மாதம் ஆகி கூட ஒரு ப்ராடக்ட் கூட சேல் ஆகலையே, நம்ம தான் எங்கேயோ தப்பு பண்ணுறோமா, சரி இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய டீமை வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒரு டைம் தாங்கடா, நான் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு ஃபிகர் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து பிரேக் எடுத்தோங்க. 3 மந்த்ஸ் டைம் கேட்டேன். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து எங்கே அப்ரோச் பண்ணுறதுனே தெரிலங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் எதிர்த்து என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு ரீல்ஸில் புக்கு படிங்க, நாலேஜ் இஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படி சொல்லுவோம், ஓகே நம்மளும் புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் படித்தது தாங்க 2 புக்கு. ஒன் இஸ் லீன் ஸ்டார்ட் அப் அண்ட் அதர் ஒன் இஸ் யூடியூப் சீக்ரெட்ஸ். இது 2 புக்கையும் படித்ததுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது, ப்ராப்ளம் வந்து ப்ராடக்ட்டில் இல்லைங்க, எங்கள் மேலே தான். நாங்கள் ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ராடக்ட்டில் கிடையாதுங்க, நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பீப்புளோட ப்ராப்ளத்தில்ங்க. அவங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆன்லைன் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுங்க. அது புரிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற சேனல் தாங்க இது. எனக்கு புரியுதுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். இந்த சேனலில் நம்ம மெயினாக 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்க. ஒன் இஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பீப்புளோட ப்ராப்ளத்தை ஃபவுண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுங்க. 2வது, நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது ஓகே ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலான்னு ரிவ்யூ பார்ப்பீங்க. அதில் 5 ஸ்டார் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் அப்படியே 1 ஸ்டார் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக சொல்லியிருப்பாங்க. இந்த 2 ரிவ்யூவும் பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தாங்க இந்த சேனல். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, இந்த மாதிரி டவுட் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலே போதுங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 3 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சேனலாகவும் இருக்க போகுது, அட் த சேம் டைம் ஒரு டெக் சேனலாகவும் இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோவில் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் இந்த ஒரு டெக் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேவைப்படுது. அதை எப்படி நான் ஏர்ன் பண்ண போகிறேன், அட் த சேம் டைம் நம்ம வந்து ரிவ்யூ சேனல், அந்த டெக் சேனல் சொல்லியிருந்தோம்ல, அந்த டெக் சேனலில் நம்ம என்னென்ன பேசிஸில் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் செட் பண்ண போகிறோம், ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், அதோட ரூல்ஸ் எல்லாம் என்னன்றதும் சொல்ல போகிறேங்க. ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் ஜென்ஸி சைனிங் ஆஃப். பை.